அமைச்சர் பொன்முடி பெண்கள் குறித்து காது கூசும் வகையில் கொச்சைப்படுத்தி பேசிய விவகாரத்தில் தற்பொழுது அவரது கட்சி பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது கண்துடைப்பு நாடகம் என்ற விமர்சனமும் எழுந்திருக்கிறது. அதை நாம் தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பொன்முடியின் கட்சி பதவி பறித்துவிட்டதாக திமுகவினர் கண்துடைப்பு நாடகம் நடத்துவதாக விமர்சனமானது எழுந்திருக்கிறது. பொன்முடியின் கட்சி பதவியை பறித்து விட்டதாக கண்துடைப்பு நடத்தும் திமுகவிற்கு எதிராக தற்பொழுது விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது. அதை நாம் தற்பொழுது அண்மை செய்தியில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நித்யானந்தம் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். நித்யானந்தன், அமைச்சர் பொன்முடி ஒரு மூத்த அமைச்சர் என்று பாராமல் தொடர்ந்து பெண்கள் குறித்தும் மக்கள் குறித்தும் அவதூறு கருத்துக்களை பேசி வந்த நிலையில் தற்பொழுது அவர் மீது நடவடிக்கை எடுப்பதாக கூறி வெறும் கட்சி பதவியை மட்டும் நீக்கியிருக்கிறார்கள். இதை பற்றி எந்த மாதிரியான எதிர்கருத்துக்கள் நிலவுகிறது? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக மிக முக்கியமான கேள்வி. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகாக திராவிட மாடல், பெரியாருடைய கொள்கையெல்லாம் நாங்கள் தான் கடைபிடிக்கிறோம் என கூறக்கூடிய திமுக தொடர்ந்து பெண்களுக்கு எதிராக விமர்சனங்களை வைத்து வருகிறது. அந்த வகையில் தான் தற்பொழுது மூத்த தலைவராக இருக்கக்கூடிய பொன்முடி ஒரு சர்ச்சை பேச்சை பேசி தற்போது சிக்கியிருக்கிறார். இது முதல் முறையாக பொன்முடி சிக்கவில்லை. இதற்கு முன்பாகவே ஓசி பேருந்து பயணம் என விமர்சனம் செய்திருந்தார். இப்ப இரண்டாவதாக தற்போது விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய கடந்த 6ஆம் தேதி தந்தை பெரியார் திராவிட கழகத்துடைய மேடையில் ஏறி பேசிய பொன்முடி சர்ச்சையாக பேசியிருக்கிறார். வாயால் கூறக்கூடியாத வார்த்தைகள் எல்லாம் பேசி தற்போது சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். இது சர்ச்சை மட்டுமல்ல, தொடர்ந்து அதாவது திராவிட மாடல் என்று கூறுவதும் பெரியாருடைய பேரன்கள் பேத்திகள் என கூறக்கூடிய திமுகவினரே இப்படி ஒரு பேச்சை பேசியிருப்பது தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்தியிருக்கிறது என்று கூறலாம். என்றால் தொடர்ச்சியாக பெண்களுக்கு எதிராகவே பேசி வருகிறார்கள். அதில் மூத்த தலைவர்களே இப்படி பேசி வருவது தற்பொழுது சமூக வலைதளங்கள் மட்டுமல்லாமல் சமூகத்தில் ஒரு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. என்றால் குட்டி கதை கூறுகிறேன் என்று மேடையில் ஏறி சைவமா வைணவமா என இதெல்லாம் பேசியிருக்கிறார். இது ஒருபுறம் மத ரீதியாக புண்படுத்துவது ஒருபுறம் இருந்தாலும் மறுபுறத்தில் பெண்களை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். ஆகவே இந்த விவகாரங்களில் முழுமையாக அவர் என்ன பேசினார் என்று நம்மால் விவரிக்க முடியாத அளவிற்கு பொன்முடி மேடையில் பேசியிருக்கிறார். ஆகவே பொன்முடியை தற்பொழுது திமுகவுடைய தலைமையாக இருக்கக்கூடிய திமுகவுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் அவரை கட்சி துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கியிருக்கிறார். இது துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து அவர் பேசிய 1 மணி நேரத்திற்குள்ளாக நீக்கியிருந்தால் அது சரி என்று கூறியிருக்கலாம். ஆனால் 1 மணி நேரத்திற்குள்ளாக நீக்கவில்லை. தமிழகத்தில் உளவுத்துறை இருக்கிறது, ஒரு அமைச்சராக இருக்கிறார். அவர் என்ன பேசியிருக்கிறார் என்று முதலமைச்சருக்கு நன்றாக அடுத்த 1 மணி நேரத்தில் தகவல் தெரிந்திருக்கும். ஆனால் கடந்த 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விழுப்புரத்தில் பேசியது முதலமைச்சருக்கு தெரியும். ஆனால் கிட்டத்தட்ட 6 நாட்கள் கடந்து நேரத்துக்கு முன்பாக தான் அவரை துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கி இருக்கிறது திமுக. ஆனால் அவர் இன்னமும் வனத்துறை அமைச்சராக நீடித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே தமிழக மக்களை பொறுத்தவரை, பெண்களை பொறுத்தவரை பொன்முடியை கட்சி பதவியிலிருந்து திமுக நீக்கி நாடகம் ஆட வேண்டாம். அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கி பெண்களுக்கு எதிராக தொடர்ந்து பேசி வருவதால் அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு குரலும் இந்த நேரத்தில் வலுத்து வருகிறது. ஆகவே தொடர்ந்து இந்து அமைப்புகள், அதே போல சமூக அமைப்புகள் எல்லாம் பொன்முடி மீது டிஜிபி அலுவலகம், அதே நேரத்தில் காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் எல்லாம் புகார் கொடுக்க தயாராகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வந்திருக்கிறார். அவரிடமும் இது குறித்து புகார் அளிப்பதற்காகவும் காத்திருக்கிறார்கள். ஆகவே ஒரு அமைச்சராக பதவியேற்கும் பொழுது அனைவருக்கும் சமமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அனைவரையும் சமமாக பாவிக்க வேண்டும். அதே நேரத்தில் கண்ணியமாக பேச வேண்டும் என்றெல்லாம் உறுதிமொழி எடுத்ததுக்கு பிறகு தான் அவருக்கு அமைச்சர் பதவி என்பது வழங்கப்படும். ஆனால் இந்த அமைச்சர் பதவியை பொறுப்பேற்பதற்கான அந்த பொறுப்பையும் மீறி பொன்முடி பேசியிருக்கிறார். அவர் எடுத்த அந்த உறுதிமொழியை மீறி பொன்முடி பேசியதன் காரணமாக அவரை உடனடியாக அமைச்சர் பதவியிலிருந்தும் நீக்கி அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு குரல் வலுத்திருக்கிறது. என்றால் முதல் முறையாக அவர் பெண்களுக்கு எதிராக பேசவில்லை. இதற்கு முன்பாக திமுகவுடைய அந்த பேருந்து பயணத்தில் மகளிருக்கான அந்த பேருந்து பயணம் என்பது அரசு மக்களுடைய வரிப்பணத்தில் செய்கிறது. ஆனால் அதை ஓசி பயணம் என்று பெண்களை விமர்சித்திருந்தார். பெண்கள் ஓசியில் பேருந்துகளில் பயணம் செய்தீர்கள் என்று விமர்சித்திருந்தார். ஆனால் அது ஒருபுறம் அவருடைய திட்டத்தினை விமர்சனம் செய்வது போல ஒரு கண்டன குரல்கள் எழுந்து வந்தாலும் இந்த நேரத்தில் தற்பொழுது பெண்களை அவமரியாதை பேசியதாக இல்லாமல் மத ரீதியாகவும் பெண்களை புண்படுத்தக்கூடிய ரீதியாகவும் பேசியிருக்கிறார் பொன்முடி. ஆகவே திராவிட கழக, அதாவது தந்தை பெரியார் திராவிட கழகத்துடைய மேடையில் ஏறி பெரியாருடைய பெயரில் இருக்கக்கூடிய அந்த மேடையிலே ஏறி பெரியார் கூறிய அந்த கொள்கைகளுக்கு எதிராக பெண்களை விமர்சனம் செய்து பேசியிருக்கிறார்கள். ஆனால் அந்த மேடையில் மிக மூத்த தலைவர்கள், தந்தை பெரியார் திராவிட கழகத்துடைய தலைவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். யாரும் அந்த இடத்தில் ஒரு கண்டன குரலை கூட எழுப்பவில்லையா என்று சமூக வலைதளங்களில் கேள்வி எழுப்பக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கடந்த 1 வார காலமாக இது சமூக வலைதளங்களில்
பரவலாக பரவி வந்த நிலையில் இன்று காலை முதல் அல்காரிதம் என்பார்கள், ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று கூறுவார்கள். இன்ஸ்டாகிராம் என கூறக்கூடிய அந்த சமூக வலைதள பக்கத்தில் அதாவது அல்காரிதம் தானாகவே முன் வந்து இந்த சர்ச்சை வீடியோ அதிகமான மக்களால் பார்க்கப்படுவதால் இன்று காலை இன்ஸ்டாகிராமை திறந்தவுடன் 6வது வீடியோவாக 7வது வீடியோவாக இந்த வீடியோ வெளியே வரக்கூடிய அளவிற்கு பொன்முடியோட வீடியோ வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே காலை முதல் பரவலாக லட்சக்கணக்கான மக்கள், பல லட்சம் மக்கள் பார்க்கக்கூடிய அளவிற்கு இது தள்ளப்பட்டிருக்கிறார் பொன்முடி. ஆகவே இதை பார்த்த பொதுமக்கள் அனைவருமே கொந்தளிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். திமுக தொடர்ந்து பெண்களுக்கு எதிராக செயல்களில் ஈடுபடுவதும் அதே போல பெண்களுக்கு எதிராக பேசுவதுமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக பார்க்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அமைச்சர் பதவியையும் பறித்து அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு கண்டன குரல்களும் கோஷங்களும் எழுந்து வருகிறது. என்ன செய்ய போகிறார் முதலமைச்சர் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இதே போல கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக தமிழக முதலமைச்சர் ஒரு மேடையில் பேசும்பொழுது நம்மில் ஒருவர் நிம்மதியாக தூங்க கூட விடுவதில்லை, தூங்கி எழுந்தால் என்ன பிரச்சனையை வைத்திருக்கிறார்கள் என்று கூட தெரியவில்லை என்று மேடையில் பேசியிருந்தார். அப்பொழுதும் இதே பொன்முடியை மனதில் வைத்துதான் பேசினார் என்று பரவலாக பேசப்பட்டது முதலமைச்சர். ஆகவே பொன்முடியால் தொடர்ந்து திமுகவிற்கு அவப்பெயர் மட்டுமல்லாமல் முதலமைச்சருக்கும் அவப்பெயர் ஏற்படுகிறது என்ற வகையில் முதலமைச்சரே பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. ஆகவே திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் பொதுமக்கள் மத்தியில் அவருடைய அமைச்சர் பதவியை பறித்து அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு கோஷமும் குரலும் எழுந்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன செய்ய போகிறது திமுக. உண்மையாகவே பெரியாருடைய பேரன்களாக செயல்பட போகிறார்களா அல்லது பெண்களுக்கு எதிராக தொடர்ந்து பேச வைத்து வேடிக்கை பார்க்க போகிறார்களா என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி நித்யானந்த்.